என்ன சித்து, காலையில அங்கேயே போயிடலாமா? ஏன் தென்றல், உனக்கு அந்த வசதியான வாழ்க்கையை விட்டு கொடுக்க கஷ்டமா இருக்கா? ஏய், நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போறேன்? நான் என்ன பிறந்ததுல இருந்து கோடீஸ்வர வீட்லயா வளர்ந்தேன்? எங்க அப்பா சாதாரண ஸ்கூல் டீச்சர் தானே. அப்புறம் எதுக்கு அந்த ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கே திரும்ப போயிடலான்னு சொல்ற? தென்றல், அது பணக்கார வீடு தென்றல். நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் செட் ஆகாது. சும்மா பணம் பணம், நீ ஏன் பணத்தை விட்டா வேற எதுவும் பேச மாட்டியா? ஆனா அந்த ஆண்டாள் பாட்டி இந்த வயசுலயும் நம்ம கிட்ட எவ்வளவு சேட்டை பண்றாங்கன்னு பார்த்தல்ல. எவ்வளவு கிரிமினலா திட்டம் போட்டு நம்மள இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட பாட்டிக்கு நாம சரியான பாடத்தை கத்து கொடுக்க வேண்டாம்? அதுக்கு நாம அங்க போய் தங்கினா தானே சரியா இருக்கும். தென்றல் சொல்றது சரிதான் சித்து. என் மாமியாருக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னா நீங்க 2 பேரும் அங்க போய் இருக்கிறது தான் சரி. பேசாம காலையில 2 பேரும் அங்கேயே போயிடுங்க. டேய், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஏன்டா அடம் பிடிச்சிட்டு இருக்க? இந்த பாரு, காலையில தென்றல கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போ. உங்க எல்லாருக்கும் பண பைத்தியம் பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். என்னமோ பண்ணுங்க. டேய் சித்து, சித்து, சிறுத்த, சித்து ஒத்து வர மாட்டான் போல இருக்கு. பேசாம நீ ஜாயின் பண்ற கம்பெனிலேயே எனக்கும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. அட ஏமா நீ வேற, நீயும் சித்துவும் நினைச்சா தினம் தினம் 100 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கலாம். அப்படி ஒரு பணக்கார குடும்பத்துல இருக்கீங்க, உங்களுக்கு நான் வேலை தேடி கொடுக்கணுமா? நல்லா இருக்கு கதை, கேட்டீங்களா? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருங்க. வெற்றி கொடி கட்டி மலைகளை முட்டும் மறைமுட்டு லட்சியம் எட்டும் மறையட்டு படையெடு படையப்பா படையப்பா. என்னாச்சு? பாட்டெல்லாம் அப்படியே பலமா இருக்கு. பின்ன சார் வேலைக்கு போறல்ல, என்ன மச்சான்? உண்மையிலேயே உனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கோ இல்லையோ, இப்போதைக்கு இந்த வேலை மட்டும் இல்ல, வேற எந்த வேலை கிடைச்சாலும் நான் சந்தோஷமா ஏத்துதான் செய்வேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, ஆண்டாள் பாட்டி வீட்ல இருந்து தப்பிச்சு வந்தது ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. மனசு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நான் இந்த வேலையை பார்த்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் 30 லட்சத்தை சம்பாதிச்சு அந்த பாட்டி முஞ்சில தூக்கி எறியணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. என்ன 30 லட்சம் இந்த வேலை பார்த்து? ஆமா, சம்பாதிச்சிருவீங்களா? ஏன் முடியாது மச்சான்? நம்மளால முடியும்ல, சொல்லு. கண்டிப்பா முடியும் மச்சான். பாத்தியா, மச்சானே சொல்லிட்டான். இந்த ஒட்டக முஞ்சிக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு இல்லையே தென்ற. என்ன இல்ல மச்சான், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நீ அழகுடா. நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டா 30 லட்சம் சம்பாரிச்சிடலான்னு தென்றலுக்கு புரியுற மாதிரி சொல்லு. இல்ல தென்றல், இந்த வேலையில எங்களால 30 லட்சம் இல்ல 30,000 கூட சம்பாதிக்க முடியாது. என்னடா இப்படி சொல்ற? ஆடா போடா, நாள் முழுக்க நீ நானும் வண்டி ஓட்டினா கூட ஒரு நாளைக்கு 500 1000 தான் சம்பாதிக்க முடியும். இந்த லட்சணத்துல 30 லட்சம் எப்படிடா? உன் கற்பனையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றா. ஆமா மச்சான், பைக் ரைடர் வேலைங்கிறது பிளைட் ஓட்டுற பைலட் வேலை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதுல எல்லாம் பெருசா சம்பாதிக்க முடியாதுடா. ஏதோ இப்போதைக்கு சர்வை பண்ணலாம். அதுக்காக தான் நானே இந்த வேலையை செலக்ட் பண்ணேன். தேவையில்லாம நீ தான் வாலண்டியரா வந்து வண்டியில ஏறிட்ட. பாருடா, நாம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு இந்த வேலைய கண்ணும் கருத்துமா கடமை தவறாம செஞ்சாதான் ஒரு 5 லட்சமோ ஒரு 6 லட்சமோ சேர்த்து வைக்க முடியும். அதுக்கு மேல ஒரு சல்லி பைசா தேடாதடா. தேவையில்லாம அபசகுணமா பேசாதடா. இந்த ஜாப்ல எனக்கு வேற லெவல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா நம்ம நினைச்சதை சாதிக்க வைக்கும்டா. வைக்கும். ஏய், நான் உண்மையதான் சொல்றேன். கண்டிப்பா என்னால இந்த வேலையில 30 லட்சம் சம்பாதிக்க முடியும். டேய், எப்படிடா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? இல்ல மச்சான், நாம இந்த பைக் ரைடிங் கம்பெனில வேலைக்கு சேர்ந்து 1-2 மாசத்துல அந்த தொழில் நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு நாமளே ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 1-1.5 வருஷத்துக்குள்ள
30 லட்சத்தை நம்மளால சம்பாதிக்க முடியாதா? டேய், நீ சொல்றத கேக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கேக்குறவன் கேன பையலா இருந்தா வாயை மூடு. இங்க பாரு, நீ ஆணியே புடுங்க வேணாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நீ ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். இல்ல, நான் என்ன சொல்ல வரேனா, டேய் விடு. என் புள்ளதான் இவ்ளோ உறுதியா சொல்றான்ல, என் புள்ள எது செஞ்சாலும் அதுல கண்டிப்பா சாதிச்சிடுவான். சூப்பர்மா. அவனுக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு. என்ன சித்து? ஆமாம்மா. டேய், அம்மாவும் புள்ளையும் ரொம்ப பண்றீங்கடா. ஆ? இதெல்லாம் ரொம்ப ஓவரு. எதுடா ஓவரு? வலிக்குதா? வாடா போலாம். ரைட்ரா. அம்மா, கிளம்புறேம்மா. ஆ, பாய் தம்பி. வாடா. வரடா. சாம்பார்ல ரசம் கலக்கற இருங்க. இந்த Dress உங்களுக்கு மேட்சா இருக்கத்தான். சித்து, டைம் ஆச்சு, கிளம்பலாம். சித்து இப்ப இங்க இல்ல. மறந்தே போயிட்டேன். கவலைப்படாதீங்க அத்தான். சித்து மாமாவும் அக்காவும் திரும்ப இங்க வந்துருவாங்க. கவலைப்படாத ஆகாஷ், சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. சரிம்மா. அப்பா, தாத்தா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். என் பேரை எப்ப போனாலும் முதல்ல என்கிட்ட சொல்லிட்டு தான் போவோம். மத்த யாரையும் கண்டுக்கவே மாட்டான். ஆனா இப்போ எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. உங்க எல்லாரையும் மதிக்கிறான், ஆனா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நான் அவன் கண்ணு முன்னாடி தானே உட்கார்ந்துருக்கேன். ஒரு பேச்சுக்கு கூட ஆபீஸ் போயிட்டு வரேன் பாட்டின்னு என்கிட்ட சொன்ன நான் பாத்தீங்களா? எல்லாம் என் தலை எழுத்து. நீங்க செஞ்ச காரியத்துக்கு ஆகாஷ் இன்னும் உங்களை வீட்லயே உட்கார வச்சிருக்கானே, அதே பெரிய விஷயம். நீங்க எப்போ சித்து மாமாவையும் தென்றல் அக்காவையும் சமாதானம் பண்ணி திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்களோ அப்பதான் ஆகாஷ் அத்தான் உங்களை மன்னிப்பார். கொஞ்சமாவது உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுவார். அது வரைக்கும் நீங்க அவர்கிட்ட இந்த மாதிரி மரியாதையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏம்மா, எதுக்கு இப்படி சும்மா நிலவை மறைச்சுக்கிட்டே இருக்க? அவங்க 2 பேரும் கரெக்டா தானே சொன்னாங்க. இங்க பாரு, முதல்ல நீ போய் சித்துவையும் தென்றலையும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுக்கான வழியை பாரு. என்னம்மா யோசிக்கிறீங்க? உங்களால தானே சித்துவும் தென்றல் இங்கேருந்து போனாங்க. அப்ப நீங்க தானே அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். ஏம்மா, நீங்க தேவையில்லாம சித்துவை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினீங்க. அவனை கொஞ்சம் நஞ்சமாக திட்டினீங்க. நிறுத்துடா. என்னடா ஆள் அழுக்க புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த சித்து என்ன பெரிய உத்தம புத்திரனா? அவனால நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் நஷ்டமாயிருக்கு. அது உங்க யாருக்கும் தப்பா தெரியல. ஆனா நான் அவனை திட்டினதுதான் உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியுதோ? பாட்டி பாட்டி, என்ன மறந்துட்டீங்களா? சித்து மாமா மூலமா கம்பெனிக்கு அப்படி ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணதே நீங்க தானே. அத நீங்க தான் செஞ்சீங்கிறத ஆதாரத்தோட ஆகாஷத்தான் கண்டுபிடிச்சிட்டார்ல. அதுக்கப்புறம் நீங்க அதை மறந்துட்டு எப்பவும் போல அதிகாரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நியாயமா பார்த்தா நீங்க பண்ண தப்புக்கு ஆகாஷத்தான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்திருக்கணும். ஆனா போனா போகட்டும்னு அத்தான் தான் உங்களை மன்னிச்சு விட்டுட்டாருல்ல. பாவம் சித்து மாமா செய்யாத தப்புக்கு அவராவே கில்ட்டியா ஃபீல் பண்ணி இந்த வீட்டை விட்டே போயிட்டாரு. அவரு கூட என் அக்காவும் போக வேண்டியதா ஆயிடுச்சு. எல்லாம் உங்களாலதான். நீங்களாவே போய் சித்து மாமாவையும் தென்றல் அக்காவையும் இங்க திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கணும். அது கூட புரியாம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க.
சார் இதான் நீங்க சொன்ன லொகேஷன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப சீக்கிரமா கொண்டாந்து விட்டீங்க. தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு பில் வந்துருச்சு பாருங்க. 100 ரூபாய் காட்டுது. ஆமா சார், அதான் பேமெண்ட். இந்தாங்க. தேங்க்யூ சார். இதை வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேணாம் சார், என்ன அமௌண்ட் காட்டுதோ அதை மட்டும் கொடுங்க போதும். பரவாயில்ல, உங்க சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, வேணாம் சார். பரவாயில்ல, வச்சுக்கோங்க தம்பி, குடிங்க. நான் வரேன் தம்பி. நெக்ஸ்ட் ரைடு இன்னும் புக் ஆகல, என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு டீயை போட்டுடலாமா? கம்பெனி மேனேஜர் கூப்பிடுறாரு. ஹலோ சார், சொல்லுங்க சார். நீ இப்போ வலசர் வாக்கத்தில் தானே இருக்க? ஆமா சார், அந்த கஸ்டமரை நான் டிராப் பண்ணிட்டேன் சார். இப்போ தான் சிஸ்டத்தில் பார்த்தேன். நீங்க இப்போ போரூர்ல போய் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணணும். அப்படியா சார்? நான் போயிடுறேன் சார். அந்த கஸ்டமர் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான கஸ்டமர். உங்க கார் வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சாம். காரை ஓரமா நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லொகேஷன் ஆல்ரெடி உங்க நம்பருக்கு ஷேர் பண்ணிட்டேன். நீங்க சீக்கிரம் அவங்களை பிக்கப் பண்ணி அவங்க சொல்ற இடத்துல டிராப் பண்ணிடுங்க. சார் ஓகே சார், நான் உடனே கிளம்புறேன். சீக்கிரம் போங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். லொகேஷன் இங்க தான் காட்டுது, கஸ்டமர் எங்க இருக்காங்க? ஐயோ, இந்த பிசாசா இங்க இவையா நின்னுட்டு இருக்கா? இவ கண்ணில் நம்ம மாட்டணும், தேவையில்லாம வம்பு பண்ணி நம்மள டென்ஷன்ல மாட்டி விட்டுருவா. ஏய் சித்து, ஹே, என்ன சித்து, என்ன கோலம் இது? இத பாரு, நான் புதுசா ஒரு பைக் ரைடிங் கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் எனக்கு முதல் நாள். தயவு செஞ்சு என்ன டென்ஷன் பண்ணாம நீ கிளம்பு. என்னாச்சு? ஏன் திடீர்னு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை? இந்த வேலையில தினம் ஒரு 500-1000 ரூபாய் கிடைக்குமா? அதுவே கஷ்டம்தான்ல. இத பாரு, அது எவ்வளவு வேணாலும் கிடைச்சிட்டு போகுது, அது என்னோட பிரச்சனை. உனக்கு எதுக்கு அந்த கவலை எல்லாம்? இத பாரு, நான் ஒரு கஸ்டமரை தேடி வந்திருக்கேன். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போ இங்க இருந்து. கஸ்டமரா? நானே ஒரு பைக் ரைடருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க தேடுற கஸ்டமர் நான் தானோ? ஹே, கரெக்ட். நீங்க தேடி வந்த கஸ்டமர் நான் தான். நான் தான் உங்க கம்பெனில பைக் ரைட புக் பண்ணிருந்தேன். ஆனா என்ன பிக்கப் பண்ண நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல 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 இல்ல, நான் உன்னை பிக்கப் பண்ணலாம் வரல. நான் தேடி வந்த கஸ்டமர் ஏதோ கார் ரிப்பேர் ஆகி நிக்கிறாங்கன்னு எங்க மேனேஜர் சொன்னாரு. அது நான் தான் சித்து. அங்க பாருங்க, என் கார் நிக்குது. திடீர்னு வர வழியில என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் பைக் புக் பண்ணேன். விதிய பாத்தீங்களா? என்ன பிக்கப் பண்ண உங்களை அனுப்பி விட்டுருக்கு. அப்போ கடவுள் மறுபடியும் நம்மள சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. அதான் நான் புக் பண்ண பைக் ரைடுக்கு உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா, என்னாச்சு? நீங்களும் தென்றலும் ஆண்டாள் பாட்டி வீட்ல போய் செட்டில் ஆனீங்களே, அப்புறம் எப்படி இந்த ஜாப்ல? அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. சரி பரவாயில்ல, சொல்ல வேண்டாம். இப்ப நான் பைக் புக் பண்ணிருக்கேன். இப்போதைக்கு நீங்க தான் என்னோட டிரைவர். அதனால என்ன உங்க பைக்ல ஏத்திக்கிட்டு நான் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருங்க. இரு இரு, நீ தான் நான் தேடி வந்த கஸ்டமர்னு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே இந்த ரைடை கேன்சல் பண்ணிருக்கேன். இத பாரு, நீ வேற ரைடு புக் பண்ணிக்கோ, நான் இதை இப்பவே கேன்சல் பண்ணிட்டு கிளம்புறேன். ஏய், அப்படிலாம் பண்ண முடியாது சித்து. ஏன் ஏன் பண்ண முடியாது? ஒரு ரைடை ஓகே பண்றது கேன்சல் பண்றது எங்க இஷ்டம். சித்து, அதுக்கெல்லாம்
ஒரு ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒரு 2-3 மாசமாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த மாதிரில பிஹேவ் பண்ண முடியும். ஆனா நீங்க இன்னைக்கு தான் முத நாள் ஜாயின் பண்ணிருக்கிறதா சொல்றீங்க. ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் நாளே கஸ்டமரை பகச்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? நான் ஃபோன் பண்ணி உங்க மேனேஜர் கிட்ட சொல்லட்டுமா? நீங்க என்ன பிக்கப் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்கன்னு. அப்புறம் உங்க மேனேஜர் இன்னைக்கே உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. பரவாயில்லையா? இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சேனே தெரியல. உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஏறி உட்காரு, போலாம். சைதாப்பேட்டைக்கு கிளம்புங்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ போக வேண்டிய லொகேஷன் எனக்கு மேப்ல வந்துருச்சு. நீ உட்காரு. நான் என்ன பண்றது? நீங்க ஃபாஸ்டா பைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வண்டி குலுங்குது. அதான் நான் தெரியாம பண்ணிட்டேன். போங்க. அத்தை, எல்லாரும் சேர்ந்து என்ன எதிரியாக்கிட்டீங்கல்ல? அந்த சாரதா வீட்டுக்கு நான் போகணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. அவ என்ன ஜெயிக்கிறது உங்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? என்ன பண்றது? எல்லாம் என் பேர ஆகாஷுக்காக. நான் எல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே போகணும். போறேன். அந்த சாரதா வீட்டுக்கு போய் சித்துவையும் அந்த தென்றலையும் கூட்டிக்கிட்டு வரேன். பரவாயில்ல ஆண்டாள், இப்பவாவது இப்படி ஒரு நல்ல முடிவை எடுத்திய. ரொம்ப சந்தோஷமா. உண்மையிலேயே இப்பதான் நீங்க சரியா யோசிச்சிருக்கீங்க. முதல்ல சீக்கிரம் கிளம்புங்கம்மா. ஆமா அத்தை, சீக்கிரம் கிளம்புங்க. டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா போய் சித்துவையும் தென்றலையும் கூட்டிட்டு வாங்க. பாட்டி, அக்காவும் சித்து மாமாவும் நீங்க கூப்பிட்ட உடனே எல்லாம் வரமாட்டாங்க. உங்க மேல இருக்கிற கோவத்துல அவங்க உங்களை பார்த்து அதெல்லாம் முடியாது, நாங்க ஏன் வரணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அடம் பிடிக்கதான் செய்வாங்க. இருந்தாலும் நீங்க அவங்களை எப்படியாவது கெஞ்சி கூத்தாடியாவது இங்க கூட்டிட்டு வந்துருங்க. என்ன பாக்குறீங்க? எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சித்து மாமாவும் தென்றல் அக்காவும் இங்க வந்தா தானே ஆகாஷத்தான் உங்களை மன்னிப்பாரு. அப்பதானே உங்ககிட்ட ஆகாஷத்தான் கொஞ்சமாவது முகம் கொடுத்து பேசுவாரு. அதுக்காக தானே சொல்றேன் பாட்டி. என்னடி நக்கல் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா நக்கல் பண்ணுங்க. எல்லாருக்கும் இருக்கு. எனக்கும் டைம் வராமலையா போயிடும். அப்போ பாத்துக்கிறேன். சித்துவும் தென்றலும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறாங்க இவங்க? தென்றல், அந்த வெங்காயத்தை கொஞ்சம் சீக்கிரம் நறுக்குமா. தென்றல், சொல்லுங்க அத்தை. என்ன நான் கூப்பிடுறத கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனையில இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, இது வரைக்கும் நானும் சித்துவும் ஆண்டாள் பாட்டி வீட்ல இருந்தோம். அதனால ஆண்டாள் பாட்டியால நிலாவை எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப நாங்க 2 பேருமே இங்க வந்துட்டோம். நிலா இப்ப அங்க தனியா இருக்கா. ஆண்டாள் பாட்டி நிலாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. எதுக்கு பதட்டப்படுற? முன்னாலையாவது ஆகாஷ் நிலாவை புரிஞ்சுக்காம இருந்தான். ஆனா இப்பதான் அவன் நிலாவை புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான்ல. இதுக்கப்புறம் என் மாமியார் நிலாவை என்ன பண்ணிடுவாங்க? நிலாவும் ஆகாஷும் பிரிஞ்சிருந்தா கூட என் மாமியார் ஏதாவது திட்டம் போட்டு நிலாவுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனா இப்பதான் நிலாவும் ஆகாஷும் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. தென்றல், என் மாமியாரால நிலாவுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது.